ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 26/8/2024. நாளைய தினம் ரொம்பவே சிறப்பான நாள். நம்ம மனசில் நமக்கு எது தேவையோ நம்ம அதை நினச்சி நம்ம இந்த குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம எழுதி நம்ம அதை கடவுள்கிட்ட நம்ம மனசார வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக நமக்கு நடக்கும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு அப்படி என்ன சிறப்பான நாள்னு பார்த்தீங்கன்னா, கோகுலாஷ்டமி அஷ்டமி. இது 8வது திதி இல்லையா? 26/8/2024. இந்த எண்களை நீங்கள் கூட்டி பாருங்கள். 2, 6. இதை கூட்டுத்தொகை பார்த்தா 8. 8வது மாதம். 2024 கூட்டுத்தொகையை பார்த்தா 8. நாளைய தினம் முழுவதுமே பிரபஞ்ச சக்தி இந்த 8ங்கிற எண்ணுக்குள்ளே அடக்கும். 888 இந்த 3 8ம் ஒன்றாக கூடி வந்திருக்கக்கூடிய அஷ்டமி திதி நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம மனசில் நம்ம குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது அப்படியே நடக்கும். நாளைய தினம் நீங்கள் பேப்பரில் 8 முறை என்ன எழுதினாலும் அது அப்படியே பலிக்கும். இந்த பரிகாரத்தை முறையாக நாளைய தினம் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துருவோம். உங்களுக்கு தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெள்ளை பேப்பர், எழுதுறதுக்கு ஒரு பேனா. உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு கோரிக்கையை நினச்சிக்கோங்க. நாளைய தினம் திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கு இதை எழுதலாம். தவற விட்டுட்டேங்க அப்படின்னாக்கா இரவு 8 இந்த பரிகாரத்தை செய்யலாம். பூஜை இல்லை, விளக்கேற்ற வேணாம், மந்திரம் சொல்ல வேணாம். உங்களுக்கு தேவை பேப்பர், பேனா. ஒரு அமைதியான இடமா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வச்சுக்கோங்க. எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் அதை குலதெய்வத்தை நம்ம நினைக்கணும். குலதெய்வத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய கோரிக்கையை அந்த பேப்பரில் நீங்கள் 8 முறை எழுதுங்க. சரியாக இந்த பரிகாரத்தை 8 மணிக்கு நீங்கள் செய்யணும். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நினைவில் வச்சுக்கோங்க. 8 முறை எழுதுங்க. இப்போது உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளத்தில் நல்ல வேலை கிடைச்சிட்டு, என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டு, என்னோடய நோய் நொடி பிரச்சனை தீர்ந்துட்டு, என்னுடைய கணவர் நல்லா இருக்காங்க, என்னுடைய கணவருக்கு இருக்கும் தீய பழக்கம் எல்லாம் அவங்கள விட்டுட்டு போயிட்டு, இப்படி எல்லாமே நல்லது நடந்து விட்டால் மாதிரி நம்ம அந்த பேப்பரில் எழுதணும். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அந்த பிரச்சனையை மனசில் வச்சுட்டு அது சரியான மாதிரி நீங்கள் 8 முறை எழுதுங்க. இப்போ 1 லட்சம் உங்களுக்கு கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் என்னுடைய 1 லட்சம் கடனை நான் அடைத்து விட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு 8 முறை எழுதுங்க. இப்போ வீடு கட்டணுன்னு ஆசை உங்களுக்கு இருக்குன்னா நான் அழகான வீடு கட்டி குடும்பத்தோட குடியேறி சந்தோஷமாக வாடுறேன் அப்படின்னு 8 முறை எழுதுங்க. இப்படி 8 முறை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய வேண்டுதல் 8 முறை நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் எழுதி அந்த பேப்பரை மடித்து பூஜை அறையில் கிருஷ்ணரோட பாதத்தில் அந்த பேப்பரை வச்சுருங்க. நாளைய தினம் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அந்த பேப்பரை எடுத்து சுருட்டி கொண்டுட்டு போய் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் தரை இருக்குது பார்த்திங்களா, மண் தரை, அதில் நீங்கள் புதைச்சி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டிலையே செடி வச்சுருப்பீங்க, அந்த செடியில் கொஞ்சமாக மண்ணை தோண்டி இந்த பேப்பரை புதைச்சி வச்சுருங்க. அவ்வளவுதான். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைச்ச வேண்டுதல் நல்லபடியாக நடந்துடும். நெகட்டிவாக எதையுமே இந்த நேரத்தில் சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூடிய விரைவில் நீங்கள் பேப்பரில் எழுதின விஷயம் நிஜத்தில் நடக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருந்தது அப்படின்னா நிறைய அந்த 8 முறை எழுதாதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் எழுதுங்க. ரொம்ப அதிகப்படியாக பிரச்சனை இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தை அது முடிஞ்சிட்ட மாதிரி, நடந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினச்சது நல்லபடியாக நடக்கணும். நெகட்டிவாக எதையுமே இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. பாசிட்டிவாக அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். அதுதான் இந்த நாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதிசயம். நம்பிக்கை உள்ளவங்க இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நாளைய தினம் காலையில் 8 அந்த 8 முறை அந்த பேப்பரில் எழுதுங்க. அப்படி நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா இரவு 8 எழுதுங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இதில் நீங்கள் மூலதனம் எதுவுமே போட போகிறதில்ல. உங்களோட நம்பிக்கையை நீங்கள் மூலதனமாக போட போகிறீங்க. மனசார கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தையும் நினச்சிட்டு செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் வேண்டிக்கக்கூடிய விஷயம் கூடிய விரைவில் நடக்கும். அதை உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். எதுவுமே நம்பிக்கையோடு செய்தால் முழு பலன் கிடைக்கும். நன்றி.